தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கனிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்தி தன்னுடைய பாட்டி பரமேஸ்வரிக்கு கால் பண்ணி, நீங்கள் உங்கள் பேத்திங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னீங்களே, நீங்கள் எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தியை தன்னுடைய பாட்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்த சீன் கார்த்தி சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் தன்னுடைய கணவரை பார்க்க சந்திரா அவங்க சிவனாண்டி வீட்டுக்கு வராங்க. வந்ததும் என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டிரைவர் என்ன மிரட்டினா அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நைட்டு நம்ம 2 பேரும் பேசினதை அவன் பார்த்துருப்பான் போல், ஃபோட்டோ வேற எடுத்து வச்சிருக்க மாதிரி தெரியுது. அவன் எப்படிலாம் கதை சொல்லி படம் பார்த்தேன்ற பேரில் என்னை பற்றி தான் அவன் சொல்லிட்டு இருந்தான். கூடிய சீக்கிரம் அவன் யார், அவனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ரேவதியோடைய கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாதான் ரேவதிக்கும் மகேஷுக்கும் நல்லபடியாக நம்ம கல்யாணத்தை நடத்தி முடிக்க முடியும், சாமுண்டீஸ்வரியையும் அவமானப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் பரமேஸ்வரி பாட்டி கோவிலில் கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தியுடைய என்ட்ரி எடுத்து வச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் யார் யாருக்கு எந்தெந்த ட்ரெஸ் அப்படின்றத கார்த்திகிட்ட ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறாங்க. லாஸ்ட்டாக கார்த்திக்கும் இங்கே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற ஆசையை இங்கே கார்த்தி நிறைவேற்றிட்டாங்க. பாட்டிக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது. தைப்பொங்கல் அதுவுமா ஏன் கையால் தன்னுடைய பேத்திங்களுக்கு பொங்கல் கொடுக்கணும்னு ஆசை. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாது, இதெல்லாம் நடக்கிற காரியமா, நடக்கிறத பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்தி சாமுண்டீஸ்வரி 2 பேரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி எடுத்த ட்ரெஸ்ஸை எல்லாம் அப்படியே இங்கே கார்த்தி வந்து மாற்றி வைக்கிறாங்க. தன்னுடைய பாட்டி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்காக எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ்ஸை ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சி போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே ரோகிணி, துர்கா, ஸ்வாதி, ரேவதி எல்லாருமே அம்மாவுடைய செலெக்ஷன் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இங்கே கார்த்திக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் கார்த்தியும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மாப்பிள்ளை மயில் தன்னுடைய மனைவியை ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரண்ட் ஷாக் வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி கரண்ட் ஷாக் வைக்கும்போது இங்கே ரோகிணி மயங்கி விளையாடுறாங்க. அந்த சமயம் பார்த்து கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு கனவாக இருக்குது. ஸோ இது உண்மையிலே நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.